வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அதாவது நெக் பேண்டு. அதாவது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயர்டு இயர்ஃபோன் நம்ம பண்ணியிருக்கிறோம், நெக் பேண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி இயர்பட் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அதாவது கிறிஸ்மஸ்க்கு தேவையான கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரோடது. ஆங்கரோட என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா லைஃப் நோட் இன் பேர் போட்டிருக்காங்க. புதிய ஒரு எடிஷன். அதாவது ஆங்கரை பொறுத்த மட்டும் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு சில விஷயங்கள் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதான் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு பொருள் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு பார்ட்டே அன்பாக்சிங் நான் வந்து உங்களுக்கு வைக்கிறது. ஏன்னா சில பேக்கிங் நல்லாயிருக்கும், அது நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், இப்படி தான் வந்திருக்குங்கிற அந்த இது வந்து உங்களுக்கு வரும். டைரெக்டாக ப்ராடக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது எப்படி சேஃபாக வருதாங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி அன்பாக்சிங். இனி நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், பேப்பர் ஒர்க்ஸ் தந்திருக்காங்க. அதாவது யூசர் மானுவல், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாமே அதில் வந்துடும். அதாவது என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டைப் சி சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, 2 இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் டாக்கை வந்து ஆங்கர் கூட நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது, லாஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து டாக்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு, டாகுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காருங்கிறது. அதாவது டாக்குன்னா ஒன்றும் கிடையாது நண்பா, இந்த பாக்ஸ் தான் டாக்குன்னு சொல்லிப்போம். அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பாக்ஸ். இதை வந்து சிலர் வந்து சார்ஜிங் பாக்ஸ்ன்னு சொல்லி பழகிட்டாங்க. அதனால டாக்குனா என்னென்னு தெரியாமல் அவர் டாக்னு நினச்சிட்டாரு. ஸோ ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன், அவ்வளோதான். பார்க்குறதுக்கு சோப்பு டப்பா மாதிரி இருக்கும், எளிமையாக ஞாபகம் வைக்கிறதுக்காக. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிராண்டிங் லோகோ கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ப்ரீமியம் லுக்கை ஃபினிஷிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டாக்கை பற்றி சொல்ல போனால் இவ்வளோ தான். இனி உங்களுக்கு ரொம்ப ஆழமாக சொல்கிறேன், டெக்னாலஜி வைஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி இது வந்து சாய்னா நேக்வாலோட ஸ்பெஷல் எடிஷன் போட்டிருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 5.0லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு, அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5.2 வெர்ஷன் எதற்கு வந்தாலும் சரி தான் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி 10 மீட்டர் வரைக்கும் 5.0வே 10 மீட்டர் வரைக்கும் தாராளமாக போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 11.5 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி டாக்கோட பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஹவர்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் 17 மணி நேரம் வரைக்கும் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, 32 மணி நேரம் கொடுக்குமான்னு அது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அதே மாதிரி பட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். மைக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா ஈக்குவலைசர் மோட் தந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி ஆங்கரை பொறுத்த மட்டும் அவங்களும் சவுண்ட் இன்ஜினியர்ஸோட சப்போர்ட்டோட தான் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. முன்னாடி வந்து ஆங்கர் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு காது வந்து கேட்காம போனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாட்டு கேட்கும்போது ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். அதாவது 7.1 சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டத்தை வந்து காதில் மாட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிமிட்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப பெருசாக நீங்கள் உணர முடியாது, ஆனால் பாட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்குல்ல, அந்த காது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லெவல் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பாட்டு கேட்கும்போது அந்த லெவலுக்குள்ளாடி தான் இருக்குது. பேஸ் வந்து உணர முடியுது. அதான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது, பேஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும். கூடிய சீக்கிரமே நம்ம காது கேட்காமலும் போயிடும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அப்படி தான் ஷார்ட்டாக சொல்ல போனால். அதே மாதிரி 2 பட்டும் உங்களுக்கு வந்து மாஸ்டராக ஆக்ட் ஆகாது. டபுள் மாஸ்டர் ஆப்ஷன் இதில் இல்லை. பட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, டச்சு நல்லா இருக்குது. இது இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால், அதாவது லாஸ்ட் டைம் ஆங்கரோட சவுண்ட் கோர் லைஃப் P2ங்கிற விஷயத்தை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி இருக்கும். அதாவது மசாலாலாம் கரெக்டாக அப்ளை ஆன மாதிரி இருக்கும். பாட்டு கேட்குறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அந்த கோடிக்கு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. டாக் அண்ட் டிசைன்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் வருது. ஓவரலாக பார்க்கும்போது பெரிய முன்னேற்றம் இல்லை.
ஆனால் டிடிஜி சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் நான் வந்து அப்கமிங் டேஸில் உங்களுக்கு இன்னும் பெட்டரான இயர்பட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பரவாயில்ல, சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது உங்கள் விருப்பம் நண்பா. ஆனால் முன்னாடியெல்லாம் ரொம்ப தூக்கலாக இருக்கும், பாட்டெல்லாம் வேறு லெவலுக்கு இருக்கும், காதும் சீக்கிரம் நமக்கு கேட்காம போயிடும். ஆனால் அந்த பிரச்சனை இந்த பட்டில் வராது. இதில் கேட்கும்போது கொஞ்சம் கம்மியாக வாசித்த மாதிரி இருக்கும். இதில் கேட்கும்போது அந்த அளவுக்கு ஃபீல் வராது. லிமிட்டேஷன் கொண்டு வந்திருக்கனால இருக்கிறதபடி உண்மையாக நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நண்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மணி ஏர்னிங் பொறுத்த மட்டும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நல்லாயிருக்குங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.